இந்த சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் இன்பாக்ஸுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பரோட்டா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 2.5 கிலோ மைதா மாவு எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கணும். இதில் 70 பரோட்டா வரை செய்யலாம். பால் 1/2 லிட்டர் சேர்த்துக்கணும். மூணு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும். எல்லாம் சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். மாவை இதை மாதிரி பிசைஞ்சு பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுக்கணும். வெள்ளை துணியாக மாவு உருண்டைக்கு மேலே போட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு மணி நேரம் இப்படியே மூடி இருக்கணும். ஒரு மணி நேரம் கழித்து மாவுக்கு மேலே மூடி வச்சிருக்க துணியை எடுத்துடலாம். அடுத்து மாவை கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கணும். உருண்டையை எடுத்து எண்ணெயை மேலே ஊற்றி கையால் விரிச்சிக்கணும். அடுத்து இதை மாதிரி அடிக்கணும். அடுத்து இதை மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இதில் இருந்து ஒரு உருண்டையை எடுத்து கையால் விரித்து பேனில் போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துக்கணும்.
அடுத்து சுட்டி எடுத்து வச்ச பரோட்டாவை இதை மாதிரி அடுக்கி வச்சு இதை மாதிரி கையால் அடிக்கணும். அப்போது அது லேயராக பிரிஞ்சு வரும். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலில் சமையல், தையல், கார்டனிங், கிராஃப்ட், ட்ராவல் பிளாக்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம்.